இங்கே பாட்டி பார்த்தீங்கன்னா விஜயா அண்ணாமலை 2 பேத்தையுமே ஒரு வழியாக சமாதானப்படுத்திட்டு ஊருக்கு கிளம்புறாங்க. அதுக்கப்புறம் இங்கே முத்துவும் மீனாவும் பார்த்தீங்கன்னா கையில் ஒரு உண்டியலோட வந்து நிற்கிறாங்க. அதை பார்த்து அண்ணாமலை இருந்துட்டு என்னப்பா முத்து இதெல்லாம் அப்படின்னு சொல்லி கேட்கவும் இங்கே விஜயா பார்த்தீங்கன்னா என்னடா போய் புருஷனும் பொண்டாட்டி 2 பேரும் பிச்சை எடுக்க போகிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ அண்ணாமலை இருந்துட்டு விஜயா கொஞ்சம் பேசாம இரு அப்படின்னு சொல்லிட்டு முத்துவை பார்த்து கேட்குறாங்க. என்னடா முத்து கையில் என்ன இவ்வளோ பெரிய உண்டியல் எதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆனால் இங்கே விஜயா பார்த்தீங்கன்னா மறுபடியும் அதை நான் சொன்னலங்க அவங்க 2 பேரும் போய் பிச்சை எடுக்கத்தான் போகிறாங்க, அதுக்கு தான் அவ்வளோ பெரிய உண்டியல் கையில் வச்சுருக்காங்க, அதான் இவன் பொண்டாட்டி பெரிய விளையாட்டா சவால் விட்டால மேலே ரூமை வந்து நாங்களே சம்பாரிச்சு கட்டிக்கிறோன்னு சொல்லி சொன்னாங்கல்ல, அந்த சவாலை நிறைவேற்றுறதுக்கு தான் 2 பேரும் போய் பிச்சை எடுக்க போகிறாங்களாட்டருக்கு அப்படின்னு சொல்லி விஜயா சொல்கிறாங்க. விஜயா இப்படி சொன்னதை கேட்டீங்க அண்ணாமலை கோவப்படவும் அப்போ விஜயா சொல்கிறாங்க எம்மால எதுக்குங்க கோவப்படுறீங்க, இவங்க 2 பேரும் சம்பாரிச்சு எந்த காலத்தை மேலே ரூம் கட்டுறது, அதனால தான் புருஷனும் பொண்டாட்டி பிளான் பண்ணிட்டு இவ்வளோ பெரிய உண்டியில் எடுத்துகிட்டு வந்துட்டு பிச்சை எடுக்க போகிறாங்களா இருக்கும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஏக்கத்தாளமாக சொல்கிறாங்க. அப்போ கரெக்டாக அந்த நேரம் பார்த்தீங்கன்னா அம்மா அப்படின்னு சொல்லி சவுண்டு கேட்குது. அந்த சத்தம் கேட்டு முத்து பார்த்தீங்கன்னா யாருன்னு சொல்லி திரும்பி பார்க்கவும் இங்கே வாசலில் பார்த்தீங்கன்னா மனோஜ் வந்து நின்றுட்டு இருக்காரு. அப்போ மனோஜை பார்த்த முத்து சொல்கிறாரு நாங்கள் ஒன்றும் பிச்சை எடுக்க போகல, அதான் ஒரிஜினல் பிச்சைக்காரனை இங்கே வந்திருக்கான் பாருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. முத்து சொன்னதை கேட்டு இங்கே அண்ணாமலையும் விஜயாவும் வாசலை பார்க்கவும் அங்கே பார்த்தீங்கன்னா மனோஜ் நின்றுட்டு இருக்காரு. அப்போ மனோஜை பார்த்த விஜயா பார்த்தீங்கன்னா பயங்கர அதிர்ச்சியோட பார்க்குறாங்க. அதாவது மனோஜ் பார்த்தீங்கன்னா நெத்தியில் விபூதி குங்குமம் எல்லாம் வச்சுட்டு ஒரு மஞ்சள் கலர் துண்டை போத்திட்டு நின்றுட்டு இருக்காரு. அதை பார்த்து அண்ணாமலை விஜயா 2 பேருமே பார்த்தீங்கன்னா ஆச்சரியமே பார்த்துட்டு இருக்காங்க. அதாவது மனோஜ் பார்த்தீங்கன்னா அந்த மொட்டை கடைசி வந்ததுலேருந்து ரொம்பவே பயந்து போயிருக்காரு. பார்க்குறவங்க எல்லாத்து மேலேயும் ஒரு சந்தேகம் வருது. ஏன்னா சுற்றி இருக்கவங்கனால தான் உங்களுக்கு ஆபத்துன்னு சொல்லி அந்த லெட்டரில் எழுதியிருந்ததை பார்த்துட்டு மனோஜ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே குழம்பி போயிருக்காரு. ஒருவேளை ரோகிணியாக இருக்குமோன்னு சொல்லி கூட ஒரு நிமிஷம் சந்தேகப்படுறாரு. சேஷா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜயாட்ட பார்த்தீங்கன்னா அந்த லெட்டர் விஷயத்த சொல்கிறாரு. ஆனால் அதை கேட்ட விஜயா பார்த்தீங்கன்னா டென்ஷன் ஆகிட்டு என்னடா முத்துக்கு மாதம் 50,000 ரூபா பணம் கொடுக்கணும்னு சொன்னங்காட்டிக்கு நீயே இந்த மாதிரி புதுசாக ஏதாவது ட்ராமா பண்ணுறியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆனால் விஜயா இப்படி சொன்னதை கேட்டீங்க மனோஜ் பார்த்தீங்கன்னா ஓ அப்போ நீங்கள் தான் இந்த லெட்டர் எழுதி என்னை பயமுறுத்தினதா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்போ விஜயா பார்த்தீங்கன்னா டென்ஷன் ஆகிட்டு மனோஜை போட்டு அடிக்கிறாங்க. ஏன்டா அவங்க கூட சேர்ந்து இவ்வளோ திருட்டுத்தனம்லாம் பண்ணினதுக்கு இந்த பழையத்துக்கு எம்எல்ஏ போடுறியா அப்படின்னு சொல்லி கேட்கவும் அப்போ மனோஜ் இருந்துட்டு இல்லைம்மா இந்த லெட்டர் வந்ததுலேருந்து எனக்கு ஒரே பதட்டமாக இருக்குமா, அந்த பயத்தில் தான்மா இப்படி சொல்லிட்டேன் சாரிம்மா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இருந்தாலும் இங்கே மனோஜ் பார்த்தீங்கன்னா அந்த லெட்டர் விஷயத்திலே ரொம்ப யோசிச்சு பயந்து போனதுனால அதுலேருந்து தப்பிக்கிறதுக்காக இப்போ மாலை போட்டுட்டு வந்து நிற்கிறாரு. மனோஜோட இந்த புது கெட்டப் பார்த்து தான் வீட்டில் இருக்கிற எல்லாருமே பார்த்தீங்கன்னா பயங்கர அதிர்ச்சியாக நிற்கிறாங்க. உண்மையாலுமே இந்த லெட்டரை எழுதினது யார், இந்த விஷயத்துலேருந்து மனோஜ் எப்படி தப்பிச்சு வெளியில் வரப்போறாரு அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நம்ம கம்மிங் எபிசோடில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.